இதே கொஸ்டின்ல நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா கன்வல்யூஷன் தியரம் கேட்கணும். யூசிங் கன்வல்யூஷன் தியரம். ஓகே சார். அப்போ f of capital F of z which is equal to z divided by z minus a. Capital G of z is equal to z divided by z minus b. இப்போ இதுக்கு z inverse எடுக்கணும். Z inverse of f of z into g of z which is equal to fn star gn. Correct sir. So fn star gn is equal to summation n equal to k is equal to summation k is equal to 1 to infinity. அதான் நீ என்ன சொல்ற, இங்க வேற என்னமோ நான் போட்டுக்கிறேன், அங்க 1 to infinity சொல்றேன். n equal to 0 to infinity. ஓகே வேற ஃபார்முலா எழுதினா உங்க கிளாஸ்ல வேற ஒருத்தர் இருந்தா அதை சொல்லு, அதை நம்ம ரெப்ரசன்ட் போட்டுக்கலாம். சொதப்பிடாத. சரி. இல்ல இங்க வந்துட்டு k equal to 0ல இருந்து n போயிருக்காங்க. நம்ம இதுவே நீங்க சொல்றதே பண்ணிக்கலாம். k க்கு பதிலா n போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். இல்ல சார், சம்மேஷன் மேல வந்துட்டு n போட்டிருக்காங்க இன்ஃபினிட்டிக்கு பொதுவா. இங்க ஃபைனைட் போட்டுக்கறாங்களா? சரி n போட்டுக்கோ. ஓகே. சரி. இல்ல சார், நம்ம எப்பவும் போல இன்ஃபினிட்டி வச்சே பண்ணிக்கலாம் சார். அவ்வளவு டிஃபரன்ஸ் வருமா இல்ல வராதா? ஆக்சுவலா இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டா உங்களுக்கு ஃபார்முலா ஒரு ஃபைனைட் வரைக்கும் போட்டா ஃபார்முலா கிடையாதுல சார். அதுதான் சார், அதெல்லாம் ஃபைனைட் வச்சே போட்டுக்கங்க. ஆக்சுவலா இது ஜிபில ஃபைனைட் வேல்யூ தான். ஃபைனைட் வச்சே போட்டுக்கங்க. சரிங்களா? சரி. இப்போ எது வச்சு போடுறது சார்? இப்போ ஃபைனைட் வரைக்கும் வச்சு போடுறாங்கன்னு ஃபைனைட் வச்சு போட்டுக்கோ. ஃபைனைட்னா k equal to 0ல இருந்து n போட்டுக்கிறதா சார்? n போட்டுக்கங்க. ஃபைனைட் வரைக்கும் போட்டுங்க. k equal to 0ல இருந்து n. ஓகே. போட்டுட்டேன் சார். போட்டுட்டு நான் அதை fn star gn வச்சிருக்கேன். நான் அதை அப்படியே மாத்துங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை அப்ளை பண்ணி போடுறாங்கன்னு அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் சார். k equal to 0 to n p power k q power n minus k. அப்போ யூஸ் பண்ணா a power k into b power n minus k. கரெக்டா சார்? n minus k. சார் அது பவர்ல தானே வரும்? b பவர்ல தான் வரும். ஓகே சார். சார் இது வரைக்கும் போட்டுட்டேன் சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்? இதுக்கப்புறம் என்னது? இது பவர்ல வரும். இது ஃபர்ஸ்ட் k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 0 ன்னு. போடாத. ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் வெளிய எடுக்கணும். அந்த டேர்ம் வெளிய எடுத்த பின்னாடி அப்ளை பண்ணனும். அதுதான் சார். a power k divided by a power k வா? a power k divided by summation k equal to 0 to n a power k b power n divided by b power k. ஓகே. b power n வெளில எடுக்கணும். b power n summation k equal to 0 சொல்றாங்கன்னு சார். கரெக்ட்டா k equal to 0 to n ஒரே நிமிஷம் சார். b power n காமனா எடுத்துட்டேன். a by b the whole power k இருக்கு. இப்போ k சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா சார் சம்மேஷனை? k ஓட வேல்யூ அப்ளை பண்ணு. அப்போ 1 plus a by b plus a by b the whole square dot 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 a by b n power n. ஓகே. இல்ல அதுக்கு முன்னாடி வேணா a by b power n minus 1 எழுதிக்கலாம். இதான் ஜிபி யோட ஜெனரல் ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல வந்து r பவர் n ன்னு வந்ததுன்னா இங்க r பவர் n plus 1 போடணும். a plus இங்க a ஓட வேல்யூ இல்ல. அதனால வந்து r ஓட வேல்யூ a by b. அப்ப என்ன பண்றீங்க? சார் கடைசி என்ன வரும்? a power r. சார் ஆக்சுவல் சார் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபார்முலால இருந்து இது கன்வர்ட் பண்ற ஸ்டெப் மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
ஃபார்முலா என்னன்னா பிளஸ் a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எல்லாத்தையும் a காமன் இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா which is equal to a into r power a இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் n டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் 1 minus r power n divided by 1 minus r. ஓகே, நம்மளுக்கு என்ன இருக்குது இங்க பவர் அப் டு n வரைக்கும் இருக்குது. அப்ப இது என்ன பண்ண போறோம், அப் டு n வரைக்கும் மாத்துவீங்க. n மைனஸ் ஒன் என்ன பண்றீங்க, n வரைக்கும் மாத்துறீங்க. அப்ப என்ன இருக்கிறது என்ன ஆகும், n பிளஸ் ஒன் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா, அப் டு n வரைக்கும் தான் இருக்கு. ஆமா, பட் அப்ப n மைனஸ் அதை ஒன் எப்படி n மாத்தணும்? வருது. n மைனஸ் ஒன்னு தான் ஃபார்முலால இருக்கு. ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்? அதான் கண்ணே, n இருந்தா என்ன பண்ணுவீங்க, n மைனஸ் ஒன்னா இருந்தா n போடுறீங்க. அப்ப n இருந்தா n பிளஸ் ஒன் போடுவீங்கல்ல. அப்ப இதுக்கு பதிலா n பிளஸ் ஒன் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? ஓ, ஓகே. r பவர் n மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்னு, இங்க a r பவர் n தான் இருக்கு. அதனால a இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் n பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர்ன்னு பண்ணணுமா சார்? ஆமா ரகன், ஒன் மைனஸ் ஆர் அது அப்படியே தான் இருக்கு. ஏ என்னதுங்க? ஆரோட வேல்யூ என்ன, இது ஆரோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஏ வந்துட்டு ஒன்னா சார்? ஆமா ஆமா. ஸோ பிஎன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ பை பி பவர் சார் n பிளஸ் ஒன் போடல நீங்கள்? போட்டுக்கிறேன், சாரி. n பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஏ பை பி. ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணு. எல்சிஎம் எடுத்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓ, b பவர் n plus 1 minus a power n plus 1 divided by b power n plus 1 whole divided by b minus a divided by b. சார் அப்போ அது வெறும் b power n மாறிடும். இது ஃபுல்லாவே கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அது கேன்சல் ஆயிடும். ஆமாம் சார், ஃபுல்லாக கேன்சல். அப்போ என்ன ஆகுது, வெளியே ஒரு p power n கட் ஆயிடுச்சு. அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன, b minus divided by b minus a. ஓகே சார். கிளியரா? டவுட் கேட்க மாட்டீங்களா? இன்னும் ஒரு கொஸ்டின், இன்னும் ஒரு 2 கொஸ்டின் சார். யார் இல்லை சார்? இதில் தான் கான்வல்யூஷனில். இந்தாங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கொடுக்குறேன். சால்வ் பண்ணுங்கப்பா. இந்த மூணுல எதை எடுத்து சால்வ் பண்ணி பண்ணுங்க. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம், திரும்ப நீங்க ஒரு சால்வ் பண்ணுங்க. சார் எது பண்ணுறது? செகண்ட் ஒன் பண்ணிட்டா சார்? செகண்ட் ஒன்று பண்ணுங்க. z ஸ்கொயர் டிவைட் பை z மைனஸ் ஒன் டூ தி ஹோல் ஸ்கொயர். அதனோட ஃபார்முலா தெரியுமா? அதனோட ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணி போட்டது ரிசல்ட் வரும். கன்வர்ஷன் தானே சார்? இப்போ எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுறா, அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. 2-3 கொஸ்டின். z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் ஒன் பை டூ இன்டூ z மைனஸ் ஒன் பை ஃபோர். ஸோ f ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z divided by z minus 1 by 2. G of z is equal to z divided by z minus 1 by 4. Fn is equal to 1 by 2 the whole power n. Gn is equal to 1 by 4 the whole power n. அதுக்கப்புறம் Fn star Gn is equal to summation k equal to 0 to n Fn star Gn, which is equal to p power k q power n minus k. So which is equal to summation k equal to 0 to n 1 by 2 power k into 1 by 4 power n minus k. So k equal to 0 now 1 by 4 power n plus
1/2 into 1/4 power n minus 1. One by 2 power k 1/4 power n into 1/4 power minus k. So 1/4 power n summation k equal to 0 to n 1 divided by 2 whole divided by 1 divided by 4 whole power k. 1/4 the whole power n summation k equal to 0 to n 2 power k. 1 plus 2 plus 2 square dot 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 2 power n a plus ar square dot 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 ar power n minus 1 is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. So it is equal to 1/4 the whole power n into 1 into 1 minus 2 power 1 minus 2 power divided by 1 minus 2. So 1/4 the whole power n into 1 minus 2 power n into 2 power into 2 divided by minus 1. So 1/4 the whole power n into 2 power n into 2 minus 1. சார் முடிச்சிட்டேன் சார். ஓகே நான் சரியா சார் அனுப்பி பார்க்கலாமா? ஆ அனுப்பிட்டேன் சார். பார்க்குறேன்ப்பா. இது என்ன வேற இருக்குது இந்த கொஸ்டின் இல்லையோ. சரி அது 2 அனுப்பியிருக்கேன் சார். ஓகே அது ஒன்று அனுப்பியிருக்கேன் சார். அதே பார்க்குறேன். அடுத்து எடுத்துட்டேன். ஓகே. எக்ஸெல்லாம்
இது வந்து ஆர் லெஸ் தென் ஒன்று ஆர் கிரேட்டர் தென் ஒன்று இருக்குன்னு. ஆர் லெஸ் தென் ஒன்று இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஆர் கிரேட்டர் தென் ஒன்று என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு சார் என்னது சார்? ஒரே நிமிஷம் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி ஃபார்முலா உனக்கு அப்ப ஓகே சொல்றேன். ஆல்ரெடி அன்னைக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு சொல்லல. ஆர் லெஸ் தென் 1 அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை 1 மைனஸ் ஆர். சரிங்களா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. ஆர் கிரேட்டர் தென் ஒன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. அது போட்டுட்டீங்க, இதே ஆன்சர் தான் வரும். ஆக்சுவலி இங்க ஃபார்முலா சேஞ்ச் பண்ணனும், பட் ஆன்சர் இதுதான், இந்த மாதிரி தான் வரும். இது கரெக்ட். ஓகே, அது மாத்திக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இது 2 பவர் n + 1 ன்னு வெச்சுக்கணும் மைனஸ். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். செட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல சொல்லுப்பா. z ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர், இது எப்படி பண்ணணும் சார்? இதுக்கு z இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறேன் பாரு. z இன்வர்ஸ் சார் z மைனஸ் 3க்கு நீங்க கொடுக்கல. z மைனஸ் a கொடுத்துருப்பல. z மைனஸ் a z டிவைடட் பை z மைனஸ் a கொடுத்துருக்கீங்க. ஒரே நிமிஷம் தாங்க. z டிவைடட் பை z மைனஸ் a தி ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு n ன்னு கொடுத்துருக்கீங்க. n ன்னு கொடுத்துக்கல, அப்புறம் என்ன சார்? அது எப்படி இங்க எப்படி எழுதுறது? 1 முடிச்சிட்டோம், அப்போ உள்ள அந்த மைனஸ் 3க்கு சார் வர சார் ஃபார்முலா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோ, அப்பதான் ஈஸியா இருக்கும். இதான் ஃபார்முலா சார். அந்த n இன்டு a பவர் n அந்த ஃபார்மேட் எழுதணும். அது எப்படி எழுதணும்? ஆக்சுவலா n ன்னா எப்படி எழுதுவீங்க? அது என்னன்னா z ஸ்கொயர்ட் டிவைடட் பை z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டா? என்னன்னா நம்ம டெரிவேட்டிவ் போட்டுக்கறோங்க பாருங்க. n இன்டு இங்க பாருங்க, இதான் ஃபார்முலா. நான் இல்ல z ஆஃப் n இன்டு f ஆஃப் n னா நம்ம ஆல்ரெடி டெரிவேட்டிவ் பார்த்தோம்ல. இப்போ மைனஸ் z இன்டு d பை dz ஆஃப் அதோட z x ஆஃப் z ன்னு இருக்கு. இங்க f ஆஃப் n வந்துட்டு இருங்க சார், z இன்டு n இன்டு a பவர் n சார். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மைனஸ் z d by dz ஆஃப் a பவர் n வந்துட்டு z டிவைடட் பை z மைனஸ் a. சொல்லுங்க. z minus a minus z divided by z minus a the whole square. சார் இப்போ क्वेश्चनல வந்துட்டு z divided by z plus 3 the whole square ன்னு இருக்கு சார். z divided by z plus 3 the whole square. கரெக்ட்டா? இதுக்கு எப்படி? இது என்னது? இது ஆன்சர் என்ன சார் இதுக்கு? எங்க இருக்குதுல n. அப்ப இது என்ன கிடைக்கும்? இது z minus a னா 1 வருது. கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப இதை மிங்கிள் பண்ணு. இந்த பார்முலா மிங்கிள் பண்ணு. அப்ப n into a power n ன்னு வரும். n into a power n ன்னு வரும். அப்ப n into minus 3 power n ன்னு வரும். சூப்பர் சார். இல்ல மைனஸ் n into a ஓட விட இங்க பிளஸ் ஆகுதுங்க. இல்ல z பிளஸ். ஆமா, அப்ப மைனஸ் n தான் நான் போட்டிருக்கேன். ஆமா சார், கரெக்ட் தான் சார். n வந்துட்டு மைனஸுக்கு, இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் n போடணும். மைனஸ் n into மைனஸ் 3 பவர் n. இல்லடா கண்ணு, a பவர் n ன்னா z மைனஸ் a. அப்ப n க்கு நெகட்டிவ் வருமா இல்ல a க்கு நெகட்டிவ் வருமா? n க்கு தான் சார் நெகட்டிவ் வரும். n க்கும் நெகட்டிவ் போட்டிருக்காங்க, a க்கும் நெகட்டிவ் ஏன்னா பிளஸ் வந்திருக்கு. ரெண்டுக்குமே நெகட்டிவ் போட்டு வச்சிருக்காங்க.
ஸோ அது ஓகே. எனக்கு இந்த முதல்ல இந்த n இன்டூ எப்படி அது கொண்டு வந்தீங்க? n இன்டூ a பவர் n எப்படி கொண்டு வந்தீங்கன்னே தெரியல சார். இல்லடா இங்க 1ன்னு இருந்தா n n இன்ட்டு 1 n இன்ட்டு 1 அப்படின்னா 1 போடுவீங்க. அது n இன்ட்டு அந்த இது a பவர் n வேணும்ல, அப்ப இது வந்து 1 பவர் n. அப்ப இங்க a பவர் n போட்டீங்கன்னா இங்க வந்துடும். அப்போ ஓகே. n இன்ட்டு a பவர் n. அப்ப n இன்ட்டு 1 பவர் என்னன்னா இந்த ஃபார்முலா வரும்போது n இன்ட்டு 3 பவர் என்னன்னா சார் அப்போ இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்ன சார்? az டிவைடட் பை z மைனஸ் ad ஹோல் ஸ்கொயரா? அதுதான் வந்துட்டு n இன்ட்டு a பவர் என்னோட ஃபார்முலா. கரெக்டா சார்? இப்போ உனக்கு அனுப்புறேன். கேட்குறேன். உனக்கு ஒன்று அனுப்புறேன், அதை வச்சுக்கோ. என்ன உனக்கு ஃபார்முலா சீட்டு ஃபுல்லாக அனுப்பியாச்சு இல்லை? வந்துருச்சு சார். ஓகே. இப்போ நீ என்ன ஃபார்முலா வேணும்னு சொல்லி நான் உனக்கு அனுப்புறேன், ரெஃபர் பண்ணிட்டு உனக்கு அனுப்புறேன். சரியா? ஏன்னா தப்பா சொல்லிட்டு நீ அதை ரெஃபர் பண்ணிட்டு போட்டுருவேன். ஸோ எனக்கு z ஆஃப் n இன்ட்டு a பவர் n-க்கு வேணும் சார். z ஆஃப் n இன்ட்டு a பவர் n ஃபார்முலா வேணும். அது கரெக்டான ஃபார்முலா வேணும், செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். ஓகே ஓகே சார். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கரெக்டா சார்? ஃபார்முலா கரெக்டா? நான் சொன்ன ஃபார்முலா கரெக்டா தான் கண்ணு. கரெக்ட் தான் சார். அதாவது நீ சொன்னீல என்ன கேட்டீல, அந்த ஃபார்முலா கரெக்ட் தான். சரி, நான் சொன்னதுக்கு அந்த ஃபார்முலா கரெக்ட். அந்த மைனஸ் n வராது, வெறும் n தான் வரும். ஆமா, நீ கேட்ட கொஸ்டினோட ஃபார்முலா இங்க என்ட்ரி பண்ணிர பாருங்க. இத ஃபார்முலா. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இல்லடா இத ஃபார்முலா. ஏன் வாய்ஸ் கரெக்ட்டா? ஒரு ட்ரெயின் போச்சு பக்கத்துல, அதனால வந்து. சொல்லுப்பா, கேக்குதா? கபிலேஷ் கேக்குதா? இப்பதான் சார் கிளியரா கேக்குது. இதுக்கு முன்னாடி பிரேக் ஆயிட்டு இருந்துச்சு. உனக்கு பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா இருக்குது. உன்னோட சைடு செக் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்ட்டா இருக்குது. ஓகே ஓகே சார். இத ஃபார்முலா நீ கேட்டது இத ஃபார்முலா. z டிவைடட் பை az வராதா சார்? az டிவைடட் பை z மைனஸ் ad ஹோல் ஸ்கொயர். இத ஃபார்முலா. ஏன்னா நீ அந்த ஃபார்முலா இதுல இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு எக்ஸ்போனன்ஷியல் டேர்மோட அப்ளை பண்ணி போடு. இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன? x ஆஃப் n. இது என்ன எக்ஸாக்ட் என்ன? என்னோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. 0 to infinity என்ன ஃபார்முலா வரும்? என்ன ஃபார்முலா கொடுத்துட்டா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு நான் இருக்குதா? ஒன் சைடு ஃபார்முலா, டூ சைடு ஃபார்முலா நான் கொடுத்துறேன். x of n z pi over minus z power minus n. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னது? சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity n into a power n z power minus n. அப்போ என்னது? சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity n into a by z whole power n. a by z whole power n. சரிங்களா? அப்போ n0 போட்டா 0 தான். n1 போட்டிங்கன்னா a by z. n2 போட்டிங்கன்னா 2 into a by z தி 2 போடுறீங்க. 2 போட்டு 2 into a by z தி whole square. plus 3 போட்டா 3 into a by z தி whole cube. சரிங்களா? ஓகே. plus டாட் 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 போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா a by z எல்லாத்துக்கும் காமன் a by z வெளியே எடுத்துருவீங்க. அப்போ என்னாச்சு? 1 plus 2 into a by z plus 3 into a by z the whole square plus 4 into a by z the whole cube plus dot dot dot. சரிங்களா? 1 minus x whole power minus 2. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். 1 plus 2x plus 3x squared plus 4x cube னு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க x வேல்யூ என்ன? a by z. x வேல்யூ என்ன? a by z. அப்ப என்னாச்சு? a by z into என்ன வர சொல்றாங்கன்னு 1 minus a by z. இதோட நீங்க சொன்ன மாதிரி அந்த மைனஸ் z d by dz of f of z பண்ணாலும் ஈஸியா தான் இருக்கும். சரி, அதுல போட்டு பாரு. அந்த ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தல, அந்த ஃபார்முலா போட்டு பாரு. நான் அதுல சார் அதுல பண்ணேன் சார். அதுல az by z minus ad whole square கிடைக்குது.
ஏஇஜெட்னு வருதா? ஆ சரி அப்போ ஏஇஜெட்னு வச்சுக்கோங்க. சார் கான்ஸ்டன்ட் டே மட்டும் ஆட் ஆகுது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அது நான் எப்படி இப்போ அது எப்படி யூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் z டிவைடட் பை z plus 3 ஹோல் ஸ்கொயர்னா இஜெட் டிவைட் பை இஜெட் பிளஸ் 3 ஹோல் ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஏவோட வேல்யூ என்ன -3 -3 அப்போ -3 இஜெட் டிவைட் பை -3z டிவைடட் பை இஜெட் z பிளஸ் 3 minus a the இஜெட் whole பிளஸ் 3 இஜெட் பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1/3 பண்ணணும் நான். தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணுவீங்க, n வேல்யூ n இன்ட்டு -3 ஹோல் பவர் n, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 1/-3 கிடைக்கும், 1/-3 கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே 3 மிஸ் ஆகுதுல்ல, -1/3 இந்த ஏவோட வேல்யூ மிஸ் ஆகுதுனா கண்ணு. இப்போ நீ என்ன பண்ண, ஓகே இன்வெர்ஸ் அப்ளை பண்றியா, இன்வெர்ஸ் இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இஜெட் ஓகே டிவைட் பை ஓகே இஜெட் பிளஸ் 3 n ஹோல் இன்ட்டு ஸ்கொயர். a கரெக்டுங்களா? பவர் n அப்போ அப்படியே இங்கே ஏ இருக்கு மிஸ் ஆகுது. ஏ மிஸ் ஆகணும்னு என்ன பண்ணீங்க, -1/3 ஓகே இன்ட்டு சார் -1/3 இன்ட்டு n இன்ட்டு -3 பவர் n. அவ்வளோதான். ஓ சரிங்க, சூப்பர் சார். ஓகே சார். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வரும். திரும்ப திரும்ப ஐடியா யோசிப்பா வரும், மாற்றி மாற்றி யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். இது ஓகே. அடுத்தது கான்வல்யூஷன் அந்த ஒரு கொஸ்டின் போட்டேன் சார். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் நீங்க என்னமோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஒன்று கேட்டீங்களா, அதை பார்த்தலாமா? சார் இதுலேயே கான்வல்யூஷன் ஒன்றே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சார் இன்னொரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். கண்ணு எரியுதுதான். இது எப்படி போடுவீங்க பாரு, இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. போட்டு பார்க்கலாம், எனக்கே டவுட் இருக்குது. ஆக்சுவலா புக்கு கையில இருந்து இந்த கொஸ்டின் போட்டு பார்க்கலாம். எனக்கு மறந்துட்டு நான் புக்கு கையில இருந்து ரெஃபர் பண்ணிட்டு, இதை எனக்கு தெரியல, ரெஃபர் பண்ணி போடு. போட முடியுமா கண்ணு? z கியூபுக்கு சார் z கியூப் கன்வல்யூஷன் அப்ளை பண்ணு. அது எப்படி சார் z பை z மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு நம்ம இப்போ படிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் உண்மையாக. ஆனால் z ஸ்கொயர் இருக்கு. அதை வேற என்ன யூஸ் பண்ண முடியுமா யோசி. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டுடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டுடலாம். ஆமா சார். பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல நம்ம போட்டுடலாம், அது தப்பு கிடையாது. இது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா சார் கான்வல்யூஷன்ல பண்ணணும்? அவன் மென்ஷன் பண்ணலடா கண்ணு. சப்போஸ் உங்க கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கேட்டு சார். ஒரு எஃப் ஆஃப் செட் வந்துட்டு z டிவைடட் பை z மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயரு நம்ம இப்போ பண்ண மாதிரி -1/2 மல்டிப்ளை பண்ணிட்டு n இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணிட்டு n இன்ட்டு 2 பவர் n எழுதிக்கலாம். g of z is equal to z divided by z minus 3. சார் இன்னும் ஒரு z அப்படியே இருக்கு. அதான் எனக்கு டவுட் இருக்குது. புக்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், என்ன ரெஃபர் பண்ணியிருப்பேன். இது என்ன டவுட் இருக்குது எனக்கு. வேணா இஜெட் ஸ்கொயர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எதுவும் இல்லையா? இல்லை சார் இருக்குது. ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ஸ்கொயர் டிவைட் பை இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து சைன் காஸ் அப்ளை பண்ணுவோம், சைன் காஸ். பட் இது வரும்போது பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். கன்வல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுவோம் பார்க்குறேன். சார் தெரியல. சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். ஏன்னா புக் எங்க இல்லை, நான் ஃபுல்லா இது பண்ணி தான் பார்த்தேன். ஓகே சார். அடுத்தது பார்ஷியல் ஃப்ராக்ஷனா இல்லை சார்? இப்போ நீங்கள் கான்வல்யூஷனுக்கு எனக்கு ஒரு 3 கொஸ்டின் காட்டினீங்க சார். நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், அப்புறமே சால்வ் பண்ணி நான் அனுப்புறேன்டா. இப்போ பிடிஎஃப் இருக்குது. இதான் செகண்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் நீ சால்வ் பண்ணிட்ட. ஓ, இது அடுத்த கொஸ்டினா? அது நீ போட்டுருவா, அது நம்ம ஈஸி தான். அதை நான் அனுப்பிடுறேன், இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ஓகே சார். சார் அப்போ அடுத்தது இது சார், பார்ஷியல் ஃப்ராக்ஷன்.
பார்ஷியல் ஃபிராக்ஷன் நீ அனுப்புனது போறதா இல்ல நம்ம புதுசா ஏதோ ஒன்று போடுறதா? சார் நான் அனுப்புனது அந்த Z மைனஸ் கியூ கீழே கியூப் டேர்ம் வரது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது ஒரு சம் சார். நீ அனுப்புன கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன் பாரு. சொல்றேன் ஏடா கொஸ்டின் காணோம். எடுத்துபடி பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டேன் சார். கீழே இருக்கு சார் 6th கொஸ்டின். அதுதான் சார். சொல்றேன் கண்ணு. சார் f of z is equal to ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணிக்கிறீங்க கரெக்ட்டுங்களா? z cube plus 5z. இந்த சார் அந்த ஃபார்முலாவே எனக்கு எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியல சார். அது சும்மா எழுதி மட்டும் தான் வச்சிருக்கேன். இல்லடா கண்ணா அது ஃபார்முலா தெரியும். இப்போ நீ இது z ட்ரான்ஸ்ஃபார்ம் மாத்துற. தட் மீன்ஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷனா மாத்துற. சரியா? சார் ஒரு நிமிஷம் கொஸ்டின் காட்டுங்க சார். நீ ஃபார்முலா ஸ்டார்டிங் எழுது. அந்த ஃபார்முலா உனக்கு தெரியும் ஆல்ரெடி. அதாவது சார் இப்போ இது ஏன் வந்துட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல பண்ணல? பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் போட்டுக்கறாங்க இது. இல்ல சார் இந்த ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்றாங்க. நம்ம வந்துட்டு f of z by z டீகம்போஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போடல. நல்லா பாத்துக்க. எங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போட்டுக்கறாங்க? ஃபார்முலால யூஸ் பண்ண கிடையாது. நீ அவசரப்பட்டு இல்ல ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க சார். எங்க கண்ணா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கறாங்க? நீயே சொல்லுங்க. எங்க எப்படி ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ண முடியும்? z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பண்ணதா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். என்னடா சொல்ற? பார்ஷியல் ஃபிராக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கறாங்க பாரு. நீ அவசரப்படாத. நீ ஃபார்முலா முன்னாடி எழுதிட்டேன்னா அப்படி பேசுற. ஃபார்முலா முன்னாடி எழுதாத. சார் அது சார் அப்ப என்ன பண்ணிருக்காங்க சார்? கண்ணே இத வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்றாங்கனா இந்த ஸ்டெப் நீ போட்டனால உட்கார்ந்து சொல்லிட்டு இந்த ஸ்டெப் கடைசியா பாத்துக்கோ. இந்த ஸ்டெப் பார்க்காத. எடுத்துட்டு இத கன்சிடர் பண்ணுவதா? சார் அப்ப நீங்க அப்படியே ஒரு ஸ்டெப் எழுதுங்க சார். எழுதுறேன் பாரு. என்ன பண்ணுங்க? சொல்றா கண்ணே. லெஃப்ட் சைடு என்ன? ஃபர்ஸ்ட் z காமன். பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்னது? z வந்து காமன் எடுக்கணும். நல்லா பாருங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் z காமனா வச்சிட்டு என்ன பண்ணனும்? மறந்துடாத. f of z by z is equal to சரியா? இத z வச்சிட்டு இந்த டேர்முக்கு என்னவோ z² plus 5z plus 6 divided by இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கு. கரெக்ட்டா? டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கு. கரெக்ட்டாப்பா? z minus 2 into z minus 3 the whole cube. சரி. அப்ப என்ன சொல்லு பார்க்கலாம்? லெஃப்ட் சைடு என்னக்கும்? z² plus 5z plus 6 divided by z minus 2 into z minus 3 the whole square. கரெக்ட்டா? whole cube. சரிங்களா? இப்ப எழுதுங்க. a by z minus 2 plus b by z minus 3 plus c by z minus 3 the whole square plus d by z minus 3 the whole cube. சரியா? அத இங்க பண்ணிக்கறாங்க பாரு. கரெக்ட்டா? சார் அது பண்ணல சார். பண்ணிருக்காங்களா தான். ஓகே ஓகே. இங்க பாருங்க. ஓகே சார். அந்த z நம்ம ஓகே ஓகே. இவள அந்த z வந்து கீழ வச்சிருக்காங்க. அந்த z வந்து அங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இந்த கீழ இருக்கிற z என்ன பண்ணிக்கறாங்க? இங்க வச்சிருக்காங்க அவங்க அவ்வளவுதான். மத்தபடி எதுமே இல்ல. அதுக்கு அப்புறம் z² plus 5z plus 6 is equal to a into z minus 3 the whole cube plus b into z minus 3 the whole square into z minus 2 plus c into z minus 3 into z minus 2 plus d into z minus 2. போட முடியுமா? இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமானால? சார் அதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் சார். அப்ப இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரு போடுங்க பார்க்கலாம். z² 5z plus 6 ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி போலாம்டாங்கன்னு. z² plus 5z plus 6 equal to a into z minus 3d என்ன கொடுத்துக்கறாங்க? கரெக்ட்டா? ஒரு டைம் மேல பார்க்கணும். நீ பாஸ் பண்ணினா டக் டக்னு முடிச்சிடலாம்.
ஓகே சார். z நான் minus என்ன சொல்லணும் சார்? இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் போலாம்டா. எல்சிஎம் எடுத்தது என்ன வரும்னு சொல்லுங்க. z minus இது புது பேஜ்லயே எழுதிக்கலாம். a into z minus 3 the whole cube plus b into z minus 3 the whole square into z minus 2 plus c into z minus 3 into z minus 2 plus d into z minus 2. ஓகேங்களா? ஓகே. இப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் ஈக்குவல் பண்ணீங்கன்னா உனக்கு ஆன்சர் வரும். இல்லைனாலும் நீங்க வந்து z = 2 போட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் வரும். அதை வச்சு நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். எப்படி போடுற? ஏன்னா இது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். z = 2 z equal to 3 போடுறேன் சார். 3 போடு 2 போடு. சரி. அப்போ 9 plus 15 plus 6 is equal to d. அப்போ d is equal to 30. இது d. d வந்துட்டு 30. அடுத்தது z equal to 2 போடணும் சார். எல்லாம் 0 ஆயிரும். a கிடைக்குமா? 4 plus 10 plus 6 is equal to a minus a. அப்போ a equal to minus 20. ஓகே. அப்ப a b a-வும் d-யும் கிடைச்சிருச்சு. அப்ப z க்கு வந்து மீதி ரெண்டு வேல்யூ எது ஒன்று போடுங்க. எது ஒன்று போட்டா PC ல z வந்துட்டு 0 போடுறோம் சார். அப்போ 6 is equal to 27a 20 minus 20 into minus 20 minus 27 கரெக்டா? கியூப்டா கியூப். எஸ் சார். ப்ளஸ் 0 னா 9 9 9 2 சார் 18 minus 18b 18b சார் ப்ளஸ் 18b மைனஸ் இருக்குதுல இது. அதான் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறேன்டா, இது மைனஸ் ஆகும்ல. ஓகே சார். minus 18b plus 6c சரியா? plus 6c minus 2d 2 into 30 2 into 30. ஓகே சார். இது சிம்பிளிஃபை பண்ணி போட அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? minus 18b plus 6c equal to minus minus plus pi பார்ட்டியா? அப்ப 6 minus pi பார்ட்டி. இந்த மைனஸ் வந்து இங்க வரும்போது பிளஸ் ஆயிடும். பிளஸ் 16 ஆயிடும். கரெக்டா? equal to minus 18b plus 6. சார் அவங்க வந்துட்டு தெளிவாகவே வந்துட்டு இப்படி பண்ணால் லென்த்தாக இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னு பண்ணாங்க சார். இந்த ஒரு கிளியர் எனக்கு சொல்லு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் அந்த கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியிருக்கேன்ல சார், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபார்முலா முன்னாடி ஏபிசிடின்னு எழுதினாங்க சார். ஆமாப்பா. அதுக்கப்புறம் ஏபிசிடியோட வேல்யூ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணல சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கண்ணு என் வாய்ஸ் டவர் ஃபுல்லா இருக்குதா கண்ணு? உங்க சைடு பாருங்க, டவர் எனக்கு ஃபுல்லா இருக்குது. கபிலேஷ் என் பக்கம் டவர் அதிகமா இருக்குது. அங்க பாரு, உனக்கு தான் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வந்துட்டு இருக்குது பாரு. கண்ணே ஃபார்முலா அப்ளை பண்ணது என்ன பண்ணுவ? 2 பவர் n இது 3 பவர் n தானே போட்டிருப்ப. ஃபார்முலா பாரு, ஃபார்முலா அப்ளை பண்ண கிடையாது கண்ணு. அது ஃபில்ட் அப் பண்றத தவிர ஃபார்முலா அப்ளை பண்ண கிடையாது சார். இல்ல அங்க பாருங்க சார், 2 பவர் n க்கு z டிவைடட் பை z minus 2, 3 பவர் n க்கு z டிவைடட் பை z minus 3, n into 3 பவர் n க்கு 3z டிவைடட். இங்க பாரு, இதுல இருந்து z காமனா எடுத்துக்கறாங்க பாருங்க. இதுல இருந்து z எல்லாம் காமனா எடுத்துக்கறாங்க. சரிங்களா? இல்ல சார், எனக்கு கிளியராவே ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அப்படி காமனா எடுத்து பண்ணேன். ஆனா அவங்க அப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ணுங்கன்னாங்க. இப்படி பண்ணனால உனக்கு ஏபிசி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப? சரி, இப்படி பண்ணிட்டு இது ஏபிசி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப? இப்போ நீ என்ன பண்றீன்னா a into 2 power n plus b into 3 power n plus c into 3c into n into 3 power n கரெக்டா? plus 3d into இந்த ஃபார்முலா n squared சார். இந்த क्वेश्चन நான் ஃபுல்லா அது அதுக்கு மேல புரியலன்னு விட்டுட்டேன். நீ வந்து இந்த f(z)ஓட வேல்யூ என்னன்னு அப்ளை பண்ணும்போது உனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும், ஏபிசி வேல்யூ கிடைக்கும். இல்ல ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்க ஒரே வழி வந்து இதுதான். ஒரே நிமிஷம் சார், ஏபிசி வேல்யூ மட்டும் ஒரு நிமிஷம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்க போட்டுக்கறியா? சார் அதான் ஒரே நிமிஷம் சார், அந்த வீடியோல இருக்கும்.
ஏபிசி வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிச்சிப்பாங்க. வேற மெத்தட் இருந்தா எனக்கு சொல்லு, நான் பார்க்குறேன். சார் அதான் ஒரே நிமிஷம். எய்தர் இந்த மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணி போடுவாங்க. கோஎஃபிஷியன்ட் வேணா ஈக்குவல் பண்ணி போடலாம். ரெண்டே ரெண்டு மெத்தட். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்றாங்களா, இல்ல இஜெட் ஈக்குவல் வேல்யூ வச்சு போடுறாங்களா. இது நீ ஏன்டா சால்வ் பண்ண முடியாது? இது வந்து நீ வந்து கால்குலேட்டர் போட்ட ஆன்சர் வந்துருந்தா, இது நீ சால்வ் பண்ண முடியாது. நீங்க கால்குலேட்டர் போட்டா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் போட்டா ஆன்சர் வருது. இதே நீ தடுமாறுற. கால்குலேட்டர் கையில இருந்தா போதும். இந்த ஒரே நிமிஷம். சரி பாரு பாரு. சார் ஓகே சார், அவங்க ஏபிசி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் என்னடா கண்ணா அதுங்கடி போட்டு அப்புறம் பயந்துக்கிறேன். நீ ஏபிசி கண்டுபிடிக்கிறது என்ன ஈஸி தானே. இது கால்குலேட்டர் போட்டா வருது. இது ஒரு ஈக்குவேஷன். கால்குலேட்டர் போட்டுக்கறேன் சார். அப்புறம் ஏன் பயந்துட்டு இருக்கற? z = 0 ஓகே. போட்டா இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இது எல்லாமே 6 ஆல் ஆகுமா? செக் பண்ணி பாரு 6 ஆல் ஆகுமான்னு. 4 ஆல் ஆகாது. இது 6 ஆல் ஆகும், இது 6 ஆல் ஆகும். இது 42 54 எல்லாமே 6 ஆல் ஆகும். 6 ஆல் ஆனது -3b plus c equal to 444. 6 ஆல் டிவைட் பண்ணா 7 into 6 42. 42 என்ன கிடைக்கும்? 54. 79 வருது. 79 சரியாப்பா? செக் பண்ணி பாரு கப்ளேஸ். மேபி மிஸ்டேக் கால்குலேஷன் வரலாம். இல்ல நான் கால்குலேட்டர்ல எடுத்துட்டேன் சார். கால்குலேட்டர்ல ஃபுல்லா எடுத்துக்கிறேன். சரி, ரெண்டாவது ஈக்குவேஷன் போட்டியா? சரி, இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் போடணும். அது z = 1 1 போடு. z = 1 போடு. So 1 + 5 + 6 is equal to -2 the whole cube na -8 into -20 plus -1 போட்டு -2 the whole square into 4 -12 into b plus -2 அது என்ன வரும் சார்? அதுவும் செட் வந்துட்டு 1 வைக்கணும். அவன் z = 1 போட்டு என்ன வரும்? கிளியரா சொல்லு பார்க்கலாம். நம்ம ஸ்கிரீன் ஓகே ஓகே. z = 1 போட்டா 1 + 5 + 6 அது 12 ஆயிருது. லெஃப்ட் சைடு 12, ரைட் சைடு இது மைனஸ் ஆகும். 1 போட்டீங்கன்னா -2 வா? -2 னா -8 into -20 கரெக்ட். பிளஸ் b into இது என்ன கிடைக்கும்? -2 the whole square into 4 கிடைக்கும். 4 -1 -4b கரெக்ட். பிளஸ் c க்கு என்ன போடுறீங்க? 1 போடுறீங்க. 1 போட்டீங்கன்னா -2 into -1 2c. ஓகே, இது என்ன ஆகும்? +2c -t ன்னு வரும். -t னா -13 வரும். -13 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இத ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12 + 30 -160 is equal to -4b plus 2c. கரெக்டா சார்? இது பார்க்கறேன். +30 இதான லெஃப்ட் சைடு வருது. லெஃப்ட் சைடு இது என்ன? 12 -160 + 30 கரெக்ட்டா? equal to -4b plus 2c. கரெக்ட்டப்பா. -4b plus 2c. சரி, இது ஈக்குவேஷன் போட்டு சிம்பிள் பண்ண abc வேல்யூ கிடைச்சது. ஆன்சர் வந்துச்சு. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் சார். 42 -160 -118 is equal to -4b plus 2c. -18 6 474 -4 2
-118. சார் பி வந்துட்டு -138. டி வந்து -138. ஓகே. சி வந்துட்டு -335. சி வந்து -335. -335. ஓகே. நமக்கு வர கான்ஸ்டன்ட் டைம் இதான் வருது. அப்ப அதை வச்சு நீ ஏபிசி வேல்யூ வச்சு அப்ப ஆன்சர் வந்துடும். அப்ப ஏ இருக்கிறதுல என்ன பண்ணுவ? நீ போட்ட ஆன்சர் இருக்குப்பா, இதான் நீ போட்ட ஆன்சரு. அப்ப ஏக்கு பதிலா என்ன கான்ஸ்டன்ட் அதை அப்ளை பண்ணு, பிக்கு பதிலா என்ன கான்ஸ்டன்ட் அதை அப்ளை பண்ணு, சிக்கு பதிலா என்ன கான்ஸ்டன்ட் அதை அப்ளை பண்ணு, டிக்கு பதிலா என்ன கான்ஸ்டன்ட் அதை அப்ளை பண்ணு. அப்ப எல்லா ஆன்சர் வந்துருச்சா? ஓகே. புரியுதா கபிலேஷ்? ஆக்சுவலா இது பி வேல்யூ வந்துட்டு 20. எங்க போட்டீங்க? பி வந்துட்டு 20 சார். இல்ல கால்குலேட்டர் போட்டதா இல்ல உங்க புக்ல போட்டதா? எங்க போட்டுக்கிற? இந்த கால்குலேட்டர்ல போட்டதுதான் சார். அது என்ன வருது அதை போடு. எனக்கு தெரியல, நீ சால்வ் பண்ணிக்கிற கால்குலேட்டர், கேசியோ கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணிக்கிற, அது என்ன வருது போடு. பி வந்துட்டு 20, டி வந்துட்டு 5 இது டி வந்துட்டு 30. ஏ வந்து 27. சி வந்து ஏ வந்துட்டு 20 -20. சி சி வந்துட்டு -8. அவ்வளவுதான். இங்க ஆன்சர் அப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. சரியா? சார் ஒரே நிமிஷம், அது அப்ளை எப்படி? இப்போ எஃப் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு சார் உங்கள் ஸ்க்ரீனு தெரியல. தெரியுது சார். வேற ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். F of Z is sir சார். சொல்லு கபிலேஷ், அங்க சத்தம் அதிகமா இருக்கு பாருடா. வந்துருச்சா? சார் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணிடுறேன். இங்க போட்டுட்டு உனக்கு இதே ஆன்சர். இங்க பாரு, இது 2 பவர் n ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிட்டீங்களே. அது கிளியராவே சார், இந்த பேஜ் கிளியராவே இல்ல சார். வேற ஒரு பேஜ்ல சொல்லுப்பா. வேற பேஜ்ல போடுறாலும் போட்டுக்கலாம். சொல்லுங்க. -20 into z inverse of z divided by உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா கண்ணு, பாத்துக்கோ. ஓகே சார். +20 z divided by z minus 3 -8 z divided by z minus 3 the whole square. z inverse of z இல்ல z inverse. ஓகே சார். சார் நான் கேபிட்டல் F of Z ல தான் சார் வச்சிருக்கேன். ஓகே சரி, அப்படினா ஓகே. +30 z divided by z minus 3 the whole cube. ஓகே, அப்போ Fn is equal to -20 2 power n plus 20 3 power n -8 into -8 divided by 3 n into 3 power n. n into 3 power n. ஆமா. plus 30 so z divided by z minus 3 the whole cube என்ன எழுதணும்? அத நீ ஃபார்முலா எழுதி. n ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ரெடி மெயின் எழுதிட்டியா? n ஸ்கொயர் n ஸ்கொயர் 3 பவர் n க்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கிற? 3z into z plus 3 divided by z minus 3. இப்போ என்ன பண்ணணும் சார்? அப்ப அந்த ஆட் அண்ட் செப்பரேட் பண்ண முடிஞ்சா பண்ணிப்பாரு. அதாவது நமக்கு என்ன வேணும், இது உள்ள மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? 3z squared plus 9z divided by z minus 3 divided by z minus 3 the whole cube. இந்த கான்செப்ட்ல வேணும். புரியுதுங்களா? 3z squared divided by z minus 3 the whole cube. அப்படின்னா என்ன எழுதலாம்? இது காம்பினேஷன் ஆஃப் இந்த வேல்யூ வேணும். பிளஸ் 3z divided by z minus 3 the whole cube. அந்த கான்செப்ட்ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போறோம். அந்த மாதிரி எழுதிக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இங்க எழுதிக்கிறாங்க, அப்ளை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. சார் எனக்கு அது புரியல நீங்க எழுதிக்கிறது. என்னடா கண்ணே, இங்க பாரு, இந்த d வேல்யூ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்கங்கற.
அதுவும் எனக்கு புரியல சார். இந்த டி வேல்யூ எப்படி இப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்க? அதுதான் ஃபார்முலான்ட்டாங்க. ஃபார்முலா இது எப்படி ஃபார்முலாவா அவங்க? அவங்க தான் சார் போட்டிருந்தாங்க. இது ஃபார்முலா கிடையாது. ஸோ அதுதான் n² 3 என்னன்னாங்க. ஸோ அப்போ அந்த z-3 ஹோல் கியூப் எப்படி இன்வெர்ஸ் எடுக்கிறது? ஆக்சுவலா நமக்கு வரது என்னது? z divided by z minus 3 the whole cube. கரெக்டா? என்ன வருது? கரெக்டாப்பா? ஆமா சார். இப்போ இதுக்கு ஃபார்முலா இல்ல, நம்ம கையில நமக்கு ஃபார்முலா இல்ல. நாம டெரைவ் பண்ணது ஃபார்முலா இல்ல. அப்ப அது இது கேட்க மாட்டாங்களா சார்? இல்ல, இவங்க என்ன புதுசா போட்டுக்கிறாங்களே, இது எங்க இருந்து ரெஃபர் பண்ணி போட்டாங்கன்னா அந்த ஐடியா தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்க முடியும். நான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்க்கல. பட் இதுக்கு என்னாச்சு, ஃபார்முலா என்ன ஃபார்முலா கரெக்டா சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், இல்ல பாக்குறேன். இல்ல அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ண முடியுமா? அது சென்ட் பண்ண முடியாது சார். இப்போ n² 3 இருக்குல்ல சார், ஒரே நிமிஷம், அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். எப்படி நான் அதை டிரைவ் பண்ணிட்டேன் சார். அது எதுக்கு பண்றாங்க இப்போ? ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நமக்கு அனுப்புற பாத்துக்கோ. ஒரு ஃபார்முலா கட் பண்ணி போடுறேன். இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண முடியுமா மட்டும் செக் பண்ணிட்டு போடு. இந்த ஃபார்முலா நம்ம கையில என்ன இருக்குது? z இன்வெர்ஸா z divided by z minus 3 whole square. அப்ப அப்ளை பண்ணுங்க. whole cube சாரி, whole cube. அப்ப k plus 1 இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குதா? k plus 1 இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 இருக்கு. அப்ப k1 to 2. என்ன டவுட்? k equal to 2 இங்க 2 போட்டுக்கோ. இந்த k ஃபேக்டோரியல் நம்ம கையில இல்ல, அதை டிவைட் பண்ணிக்கோ. அப்ப என்னாச்சு? n² divided by 2 ஃபேக்டோரியல் வரும். கரெக்ட்டா? என்ன சார்? இந்த k இல்லல. ஆமா ஆமா ஆமா. ஓகே. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் பண்ணுவோம். பண்ணிக்கங்க. a ஓட வேல்யூ என்ன? 3 power n. அப்ப வேல்யூ என்ன? n² divided by 2 into 3 power n. n² divided by 2 into 3 power n. அப்ப இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. சரியா? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டா ஓகே. அது என்னது சார்? z of n power k into a power n, which is equal to k factorial into z divided by z minus a the k plus 1. ஓகே சார். சரி, இந்த மாதிரி நிறைய क्वेश्चन ரெஃபர் பண்ணும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே சார். வேற என்ன? சார் அப்ப ஒரு நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷன் क्वेश्चन. ஓகேவா சார்? அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷன் क्वेश्चन. இது ஓகே. நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே போட்டதா நினைக்கிறேன். பரவாயில்லை சார், இது ஒன்று போட்டுக்கலாம் சார். கொடுக்குறேன் சார். இதுக்கப்புறம் 4 இயர்ல அந்த டிவைட் பை எக்ஸ் மட்டும் பார்க்கணும், அது ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்கு. சரி, அப்படின்னா அது நாளைக்கு பார்த்துக்கலாமா இல்லை இன்னைக்கே பார்த்துக்கலாமா சார்? நாளைக்கு இன்னைக்கு பார்த்துட்டா நாளைக்கு ஃப்ரீ விட்டுறலாமா சார்? இல்லை சார், வச்சுக்கலாம் சார். ஏன்னா அடுத்த எக்ஸாம் படிக்கணும், மேக்ஸ் முடிக்கணும். மேக்ஸ் படிக்கணுமா? நாளைக்கு கொஞ்சம் ஓகே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வேணா மார்னிங், ஏர்லி மார்னிங் கூட வச்சுக்கலாம். ஏர்லி மார்னிங் அட்டெண்ட் பண்ணுறியா? 7 o'clock. சரி, அட்டெண்ட் பண்ணி நம்ம அதை கவனம் முடிச்சிடலாம். 2 பேர் கம்பைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணா வந்து, இப்போ டிஸ்கஸ் பண்ணி ஃபார்முலா ரெஃபர் பண்ணும்போது வருதுல ஆன்சர், அது மாதிரி பண்ணும்போது வந்துடும். சரியா? பயந்துக்கு அதை நீ போட்டு புலம்போது எனக்கு பயமா இருக்குது. என்னடா நானும் நடத்தவே இல்லையா? அந்த மாதிரி நீ பேசும்போது என்னாச்சுன்னா, அடே நம்ம என்ன நிறைய நடத்தாம விட்டுட்டு மாதிரி இருக்குது. ஏடா தம்பி, அந்த பைசெட் கியூப் எல்லாம் படிக்கல சார். இந்த ஃபார்முலா தான். ஆனா டிவைட் பை x வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேட்டர்ன். இது மாதிரி தான் கேட்பாங்களாமா சார்? சரி, இல்ல இந்த மாதிரி क्वेश्चन இது மட்டும் தான் இருக்குது, அதிகமான क्वेश्चन இல்ல. ஆனா நீ அதை பயந்துக்க வேண்டாம். டிவைட் பை xன்னா
நம்ம டெரிவேட்டிவ் சார் பண்ணும்போது இல்லை x இது cancel இப்போ பார்க்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாமா சார்? இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. வேற சின்ன ப்ராப்ளம் தான் ஆன்சர் வந்துருச்சு பாரு. அது பெருசா நீ திங்க் பண்ணணும்னு அவசியம் சரி கிடையாது. அது அது இந்த பொண்ணு வந்துட்டு அந்த அந்த ஸ்டெப்லேயே ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கலாம், அது யூஸ் பண்ணலையான்னு தெரியல. என்ன பாக்கன்னு? அதான் சார் அந்த எக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ம் நம்மளுக்கு இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax cos px dx கிடைக்குதுல்ல சார்? ஆமா. அங்கேயே அந்த இந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல சார், a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆமா. அது யூஸ் பண்ணிருக்கலாம். ம் ம் அந்த ஆமா இப்போ ஒரு எக்ஸ் இந்த ஃபார்முலா தான் என்ன சொல்ற? அங்கே தான் சார் ம் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன் சார். இது இல்லை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாமா சார்? சரி கண்ணா பாத்துக்கலாம். நானும் இது மாதிரி இன்னும் கம்மியான சம்ஸ் தான் இருக்குங்கிறீங்களா சார்? அது இன்னும் 2 எழுதி வச்சிருக்கேன் என் நோட்டில், மொத்தமாக 3 சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். ம் சரி அதை அனுப்பி விடுறேன் கண்ணு. முன்னாடி அனுப்பிவிடு நான் ஓகே சார்.